வணக்கம். அக்கு சுமதி ஷாய்மதி அக்குபங்க்சர்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரோமா தெரப்பி. இந்த தெரப்பிக்கான இன்ட்ரோ செஷன் நம்மளுடைய கிளாஸஸில் எதெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு தான். இந்த அரோமா தெரப்பி வச்சு நம்ம எக்ஸ்டர்னலாக, அதாவது நிறைய நோய்களுக்கு ஒரு தீர்வாகவும், அதே போல் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு, நம்மளுடைய வியாபார இடத்துல, வீட்டில் இங்கெல்லாம் பணம் நல்லா ஃப்ளோ இருக்கிறதுக்கு, பொருளாதார மேம்பாடு அடையிறதுக்கு, குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவுவதற்கு அரோமா தெரப்பியை பயன்படுத்தி வாஸ்து பிரச்சனைக்கு என்னெல்லாம் வாசனைகளை வீட்டில் போட்டோம் அப்படின்னா அது சரி பண்ண முடியும். இதை தாண்டி அரோமா தெரப்பினா என்ன, அரோமா தெரப்பியுடைய ஹிஸ்ட்ரி, வரலாறு, இது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதோடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதே போல் இந்த அரோமா தெரப்பி மூலிமா நம்ம இதனால் என்னெல்லாம் தெரப்பிஸ் பண்ண முடியும், இதுக்கு சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வாங்கலாம், அதோடு சேர்த்து அரோமா தெரப்பிக்கான சிறப்பு அம்சங்கள், பைல்ஸ், அதாவது சிட் பாத்லாம் சொல்லுவோம், அதில் தொடங்கி நமக்கு ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட நோய்களுக்கு எந்தெந்த அரோமாஸ் யூஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்ம காணலாம் அப்படின்றது இந்த கிளாஸில் பார்ப்போம். அரோமா ஆயில்ஸ் எந்தெந்த வகைகளில் இருக்குது, அதை நம்ம எப்படி காம்பினேஷன்ஸில் கொடுக்கலாம், இந்த அரோமா தெரப்பி பண்ணுறதுனால நம்மளுடைய மனம், உடல், சோல் மூணையுமே எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வீடுகளில், நம்மளுடைய தொழில் துறைகளில் எல்லா இடத்துலையும் எப்படி கொடுக்கலாம், இதோட ஸ்பெஷலாக ஜோதிட துறையில் நம்ம எந்த லக்னாவிற்கு என்ன அரோமா கொடுக்கலாம், கிரக தோஷத்திற்கு எந்த ராசிக்கு என்னெல்லாம் அரோமா தெரப்பீஸ் நம்ம பண்ணலாம், எந்தெந்த அரோமா சூட் ஆகும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நம்ம கிளாஸஸில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது டெலகிராம் ஆப்பில் எடுக்கிறதுனால உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் கிளாஸஸை வாட்ச் பண்ணி எப்போ வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா டெலகிராம் அப்படிங்கிறதுனால நமக்கு நோட்ஸ் எல்லாமே டெலகிராம் ஆப்லேயே இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை பயன்படுத்தலாம். இந்த கிளாஸில் இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.